கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கெகலியவுக்கு விளக்கமறியல். நுவரெலியா பிரதான வீதிகளில் கடும் பனிமூட்டம், வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை. நான் இதற்கு தான் யுத்தம் செய்தேன் அடித்து கூறும் மஹிந்த. மின் கட்டண திருத்தம் குறித்து வெளியான முக்கிய தகவல். பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு கொலை அச்சுறுத்தல். இலங்கையில் தேங்காய் அறுவடையில் அதிகரிப்பு. ஜாலில் வீடொன்றில் உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்பு. 1,00,000 இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம். கடைக்கு சென்றவரை பலியெடுத்த காட்டு யானை. காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல். சகோதரர்களான சிறுவனும் சிறுமியும் பாலியல் துஷ்பிரயோகம், இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். மரண வீட்டுக்கு சென்ற யுவதி மாயம், திருமணம் முடிக்கவிருந்த இளைஞன் திகைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஊழல் தொடர்பான 3 முறைப்பாடுகள் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக் வெல்லவையை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் தனிஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்குகளில் கெகலிய ரம்புக் வெல்லவின் மகன் ரமித் த ரம்புக் வெல்லவை சந்தேக நபராக பெயரிடவும் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நுவரெலியாவை நோக்கி செல்லும் பல பிரதான வீதிகளில் பனிமூட்டமான நிலை காணப்படுவதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானுஓயா தொடக்க நுவரெலியா வரையிலும், நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் நுவரெலியா முதல் ஹக்கல வரையிலும், நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் நுவரெலியாவிலிருந்து பம்பரக்கலை வரையிலும் இந்த பனிமூட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பனிமூட்ட நிலையின் போது வீதிகளில் வாகன சாரதிகள் அவதானமாக வாகனத்தை செலுத்துமாறு நுவரெலியா காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளது. படைவீரர் நினைவு நிகழ்வில் கடமையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் சமாதானத்துக்காகவே தான் யுத்தம் செய்ததாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். படைவீரர் நினைவு சின்னத்துக்கு அருகில் இன்று காலை நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் படைவீரர் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம். ஆம், சமாதானத்துக்காகவே யுத்தம் செய்தோம். யாரையும் பிடிப்பதற்காக அல்ல, நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம். எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது. அது வெறும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம். ஆனால் எங்கள் இராணுவம் வெற்றி பெற்றது. யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் தானே என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபை 18.3% மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ள போதிலும் மின்சார கட்டணத்தை குறைந்தபட்சம் 20% குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மின்சார சபை கடந்த 2023ஆம் ஆண்டு 57 பில்லியன் ரூபாவையும் 2024ஆம் ஆண்டு 144 பில்லியன் ரூபாவையும் லாபமாக ஈட்டியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 22% கட்டண குறைப்பை தொடர்ந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் 200 பில்லியன் ரூபாவில் இருந்து 51 பில்லியன் ரூபாவை 6 மாத காலத்துக்கு பயன்படுத்த அனுமதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் 18 பில்லியன் ரூபாவை மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் 183 பில்லியன் ரூபாய் மீதமுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என சஞ்சீவ தம்பிக்கு கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மின்னஞ்சல் மூலமாக அவருக்கு இவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி, நெதர்லாந்து ஐபி முகவர்களை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடை அதிகரிக்கும் என்று லுடவில் தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் எதிர்பார்க்கின்றது. இந்த ஆண்டு 555 மில்லியன் தேங்காய் அறுவடை எதிர்பார்க்கப்படுவதாக நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அஜித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டில் 477 மில்லியன் தேங்காய் அறுவடை கிடைத்துள்ளதாகவும் தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழில் தனிமையில் வாழ்ந்து வந்த முதியவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிங்கராஜா சுபமாலைமுத்து வயது 74 என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் உரும்புராய் பகுதியில் உள்ள வீடொன்றினை பராமரிக்கும் முகமாக அந்த வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக குடும்பத்தினருடன் தொடர்பு இல்லாதனால் குடும்பத்தினர் அவரை தேடி சென்ற வேளை உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். அது தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டு உடல்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் உருக்குலைந்து காணப்படுவதனால் முதியவர் இறந்த சில தினங்கள் ஆகலாம் என சந்தேக வெளியிட்டுள்ள போலீசார் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என கூறியுள்ளனர். 2025ஆம் ஆண்டு இதுவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தமாக 1,413 பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் சுய பதிவு மூலம் வெளியேறியவர்கள் 64,150 பேர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்தவர்கள் 36,263 பேர். இந்த குழுவில் 39,496 பெண்களும் 60,917 ஆண்களும் அடங்குவார்கள். அதேவேளை குவைத்தில் வேலைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் செய்யப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு 3,40,000 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கிறோம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. வவுனியா கண்ணாட்டி கணேசபுர பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு அவரது வீட்டிலிருந்து அருகிலுள்ள கடைக்கு சென்றபோது வீதியோரத்தில் இருந்த காட்டு யானை அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் கண்ணாட்டி கணேசபுர பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பரையனாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை தொடர்பான ரகசிய தகவலை தொடர்ந்து மாரப்புலவில் உள்ள ஒரு வீட்டை சோதனையிட சென்ற வேயாங்குடை காவல்துறை அதிகாரிகள் இருவரை வாளால் தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற தம்பதியினர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் தம்பதியினர் வீட்டுக்குள் சிறிய பொதிகளில் போதைப் பொருட்களை அடைத்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. பொட்டலம் கட்டப்பட்டு இருந்த 12,400 மில்லிகிராம் கெரோயின் மற்றும் ஒரு சிறிய மின்சார தராசையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் 18 வயதுடையவர் என்பதுடன் அவர் அந்த வீட்டில் வசிப்பவராவார். மற்றிய சந்தேக நபர் மினுவாங்குடை கட்டு வெள்ளகம பகுதியைச் சேர்ந்தவர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹொஸ்கோடை போலீஸ் பிரிவில் 10 வயது சகோதரனும் 8 வயது சகோதரியும் 3 ஆண்களால் கடும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, இலவங்கப்பட்டை உரிக்கும் தொழிலுக்கு தாய் வீட்டை விட்டு சென்றவுடன் 3 ஆண்கள் வீட்டில் தனியாக இருந்த சகோதரனையும் சகோதரியையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 22, 73 மற்றும் 63 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் திங்கட்கிழமை ஹொஸ்கோடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 22 வயதுடைய இளைஞன் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் நெருங்கிய உறவினர். மற்ற இருவரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவார். 2 சிறுவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பலம்பட்டிய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். ஹொஸ்கோடை போலீசின் பிரதம போலீஸ் பரிசோதகர் துடிவில பண்டார மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். களுத்துறை மேகம தர்கா நகரத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய யுவதி காணாமல் போயுள்ளதாக வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. மேகம தர்கா நகரத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய யுவதியொருவர் கடந்த 16ஆம் தேதி தனது பாட்டியுடன் இறுதிச் சடங்குக்கு வீடொன்றுக்கு சென்றுள்ளார். பின்னர் பாட்டியின் யுவதியும் பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு சென்றுள்ள நிலையில் யுவதி பல்பொருள் அங்காடிக்கு வெளியே நின்று கொண்டிருந்துள்ளார். பல்பொருள் அங்காடிக்குள் சென்ற பாட்டி பொருட்களை கொள்வனவு செய்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது யுவதி காணாமல் போயுள்ளதை அறிந்துள்ளார். இதனையடுத்து யுவதியை பல இடங்களில் தேடியுள்ள பாட்டி யுவதியை கண்டுபிடிக்க முடியாததனால் மீண்டும் வீடு திரும்பி இது தொடர்பில் யுவதியின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் யுவதியின் பெற்றோர் இது தொடர்பில் யுவதியை திருமணம் முடிக்கவிருந்த இளைஞனிடம் கூறியுள்ளனர். இதன்போது அந்த இளைஞன் காணாமல்
திருகோண யுவதி தனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரு பெண்களுடன் களுத்துறை பகுதிக்கு செல்வதாகவும் மாலை நேரத்தில் அழுத்கம கடற்கரை பகுதிக்கு வருமாறு தன்னிடம் கூறியதாகவும் யுவதியின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து யுவதியின் பெற்றோர் இது தொடர்பில் வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். யுவதியுடன் சென்ற 2 பெண்கள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் யுவதியின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் வெளிப்பெண்ண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை. இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.